ஹலோ வணக்கம். கொஞ்ச நாள் இடைவெளிக்கு அப்புறம் சந்திக்கிறோம். பட் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பலமுறை நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் இருக்கிற பல்வேறு ஃபார்மேட்ஸ், அதில் இருக்கிற முக்கியமான மேட்சஸ் பற்றி பேசியிருக்கோம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது ரஞ்சி ட்ராஃபி பற்றி. இந்த 91வது ரஞ்சி ட்ராஃபி சீசன் கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஃபார் தி யூஷுவல் ரீசன்ஸ் அண்ட் ஃபார் த ரீசன்ஸ் தட் எப்போதுமே நம்ம கிரிக்கெட் ஆர்வலர்களுக்கு எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு ரீசன், நிறையா இளம் வீரர்களை பார்க்க முடியும் இன் ஆக்ஷன். ஆல்தோ நிறைய டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியாவுக்கு இம்மீடியட்லி இல்லை. ஏன்னா ஹோம் சீரீஸ் இப்போது நியூசிலாண்டோட ஆட போகிறாங்க. அதற்கு பிற்பாடு நிறையா மேட்சஸ் இல்லை என்ற போதிலும் இது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீசன் டு வாட்சாக இருக்கும். நம்ம குறிப்பாக தமிழ்நாடோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா, தமிழ்நாடுக்கு இன்றைக்கி ஜார்க்கண்டோட அவங்களோட கேம்பெயினை தொடர்றாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் ஹோம் கேம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீராம் கிருஷ்ணா காலேஜில் அவங்களோட முதல் ஆட்டம். அண்ட் சாய் கிஷோர் முதல் 2 மேட்ச் ஆட மாட்டார். அவர் இன்ஜுரியிலேருந்து ரீஹேப் பண்ணிவிட்டு பட் ரொம்ப ஃபிட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டுருக்கேன். 3வது மேட்ச்லேருந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட அப்சன்ஸில் ஜெகதீசன் கேப்டன் பண்ணுவார். இன்றைக்கி 2 டெபியூட்டான்ஸ் பார்த்தோம். ஏன்னா ஜார்க்கண்ட் டாஸை வென்று நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் முதல்ல அப்படின்னு சொன்னதுனால பவுலர்ஸை ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்க முடியும். அதில் த வெரி இம்ப்ரெசிவ் ஆர்எஸ் அம்ரிஷ், இந்தியா அண்டர்-19 ஆடினவர், ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ அவருக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு இந்த அணியில். அவர் மாத்திரம் இல்லாமல் 17 வயசு ஆஃப் ஸ்பின்னர் ஹேம் சுதேசன், அவரும் இந்த தமிழ்நாடு அணியில் இடம் பெற்றிருக்காரு. ஸோ அவங்க 2 பேருக்கும் கேப் வழங்கியது பார்த்திங்கன்னா சாய் கிஷோர் அண்ட் பாபா இந்திரஜித் ரொம்ப பொருத்தமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனில் அவங்க ரொம்ப ரொம்ப இளம் வீரர்களை ஆரம்பித்து இப்போ அவங்க சீனியர் ப்ரோஸாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த பட்டான் பாஸ் பண்ணுறாங்க. ஆல்தோ அவங்க அஃப்கோர்ஸ் டீமில் இருக்காங்க, ப்ரைமில் இருக்காங்க. பட் அவங்க இளம் வீரர்களை வரவேற்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சூப்பர் கம்பேக், ஒரு கிரேட் கம்பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா டிடி சந்திரசேகர். நல்லா ஞாபகம், நான் ஜேர்னலிஸ்ட்டாக ஆக்டிவாக கிரிக்கெட் ரிப்போர்ட்டிங் செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்தில் டிடி சந்திரசேகரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ப்ராமிசிங் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். திடீர்னு ஒரு காலம் போயிட்டார். 10 ஆண்டு காலம்க்கு அப்புறம், மோர் தென் 3600 டேஸ்க்கு அப்புறம் அவர் கம்பேக் செஞ்சு ஆல்ரெடி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் ஈவன் அஸ் வி ஸ்பீக் 283க்கு 6, 85 ஓவருக்கு அருகாமையில் இருக்கிற இந்த நேரத்தில். ஸோ ரூல்ஸ் ஆர் சிம்பிள் ஆஸ் யூஷுவல். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் லீட் எடுத்தால் 3 புள்ளிகள் அண்ட் அவுட்ரைட் விக்ட்ரி ஜெயிச்சிங்கன்னா 6 புள்ளிகள். அண்ட் ஒரு இன்னிங்ஸ் டிஃபீட் அல்லது ஒரு 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சா அதற்கு ஒரு போனஸ் பாயிண்ட். ஸோ 6 + 1 7. ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்குது. 4 குரூப்பாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆஸ் ஆல்வேஸ். 32 டீம்ஸ் எலீட் ஃபார்மேட்டில். ஸோ தமிழ்நாடு ஒரு குரூப்பில் இருக்கிற மாதிரி இப்போ தமிழ்நாடு ஜார்க்கண்ட்லாம் ஒரு குரூப்பில் இருக்காங்க. அந்த மாதிரி பல அணிகள் வெவ்வேறு குரூப்பில் பிரிக்கப்பட்டிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு குரூப்லேருந்து டாப் 2 டீம்ஸ் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போவாங்க. தொடர்ந்து பார்ப்போம், நிறைய பேசுவோம் ரஞ்சி ட்ராஃபி பற்றியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கெத் ஸ்ட்ரெயிட்.